இனிமேல் கைது செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அரசாங்கத்திற்கு சவுக்கு சங்கருக்கு பின்னால் தெரிவதை தவிர வேறு வேலை இல்லையா என்று என்றைக்கு நீதிமன்றம் கேட்டுவிட்டதோ இனிமேல் அதை செய்ய மாட்டார்கள். கேவலம். நாட்டிலே ஒரு மனிதனுடைய வருமானம் என்பது 300 ரூபாய் தான். இந்த 300 ரூபாயில் 138வது இடத்துல இந்த நாடு இருக்கிறது. ஆனால் இந்தியா வளத்தில் பெருகி இருக்கிறது என்று பேசுகிறோம் என்று சொன்னால் அடிமட்ட மக்கள், எல்லா மக்களுக்குமான உரிமை இங்கே இல்லை. இவர்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு இன்னொருவர் நடத்துகிறார்கள். என்னுடைய வாழ்வில் கூட ஒரு கவுன்சிலராக இருக்கிற ஒரு பெண்மணி தான். ஆனால் அவருடைய கணவர் அந்த பணியை செய்கிறார். ஒதுக்கீடு என்பது யாராவது ஒருவருக்கு என்று சொன்னால் பின்னால் இருந்து இயக்குகிறவன் ஒருவன் இருப்பான். 300 ரூபாய் சம்பாதிக்கின்றவன் 250 ரூபாய்க்கு குவார்டர் வாங்கி குடிக்க வேண்டும், 50 ரூபா சாக்கனாவுக்கு செலவழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் வீட்டுக்கு வெறுங்கையோடு போகிறான். அந்த குடும்பம் தடுமாறுகிறது. நாட்டு மக்களுக்காகத்தான் நடத்துகிற இந்த கரூர் எம்பியிடம் சொல்லுங்கள், இந்த நாட்டில் 19,000 நர்ஸுகள் தற்காலிகமாகவே இருக்கிறார்கள். அவர்களை நிரந்தரப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கத்துக்கு யோக்கியதை இல்லை. 4 லட்சம் கோடி கடன் வாங்கி இந்த முட்டாள்களெல்லாம் இப்பொழுது பேசுகிறார்களே, அரசாங்கத்துக்கு 48,000 கோடி டாஸ்மார்க்கின் மூலம் வருமானம் வருகிறது, அந்த பணம் போய்விட்டால் எங்களால் நாடாள முடியாது என்று சொல்லுகிறார்களே. நீ பெண்ணுக்கு பணம் கொடுக்குறேன் என்று சொல்லுகிறாயே, நான் அவனுக்கு 1000 ரூபாய் மாதம் கொடுக்குறேன் என்று சொல்லுகிறாயே. இந்த பை த பீப்புள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இன்றைக்கு நம்மோட யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய நிறுவனர் ஐயா திரு பழ கருப்பையா அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாங்க. வாங்க அவங்களை சந்திக்கலாம். ஐயா வணக்கம். நலமா? ஐயா, நேத்திக்கு நடந்த வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமைந்திருக்கிற இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறது பெண்களினுடைய நலன் காக்கக்கூடிய அரசா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து உங்களுடைய முதல் எப்படியா? இதற்கு முந்தைய அரசுகள் எப்படி நடந்தன? இல்லை இந்த அரசு என்ன புதிதாக பெண்களின் நலனை பாதுகாத்து விட்டது? எந்த அடிப்படையில் பேசுகிறார் அவர்? 88 விழுக்காடு வளர்ச்சியில் அதிகப்படுத்தியிருக்கிறோம். அதாவது பெண்கள், அதாவது அவங்களோட ஸ்கீம்ஸ் எல்லாமே பெண்களினுடைய நலன் சார்ந்த ஸ்கீம்ஸாக நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய ஆட்சி தகுதியான ஆட்சியாக இருந்தால் இலவச அரிசி 20 கிலோ கொடுக்க வேண்டியதில்லை. அதாவது அடிமட்ட மக்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கை முறையிலேயே அவர்கள் தங்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு இவர்கள் நாடாளுவதில்லை. நாட்டினுடைய வளம் என்று வசதி மிக்கவர்களுடைய வளங்கள் சராசரியாக்கப்பட்டு பேசப்படுகின்றனவே தவிர, இன்னமும் 20% மக்கள் இரவு உணவு இல்லாமல் தான் படுக்கப் போகிறார்கள். அந்த ஏழ்மை உலகத்தில் இந்தியா 5வது நாடாக இருக்கிறது வளத்தில். இந்தியாவில் தமிழ்நாடு முதலாவதாக இருக்கிறது என்று இவர் சொல்லுகிறார். ஆனால் தமிழ்நாட்டில் சராசரியாக ஒரு உழைப்பாளியினுடைய வருமானம் என்பது தமிழ்நாடு இல்லை, தமிழ்நாடு இருக்கட்டும், இந்தியாவே 5வது நாடாக வரிசையில் இருக்கிற நாடு தனி மனித வருமானத்தில் 138வது நாடாக இருக்கிறது. இலங்கைக்கும் பங்களாதேஷுக்கும் கீழே இருக்கிறது. 138வது நாடாக இருக்கிறது. ஆகவே ஏழ்மையில் இருக்கின்ற மக்கள் வரிசை எடுத்து பார்த்தால் இந்தியாவினுடைய வரிசை 138. என்ன இவர் நலத்திட்டம் கொடுக்குறோம்? நலத்திட்டம் மக்கள் வாழ்வதற்குரிய வழிமுறைகளை இந்த அரசுகளுக்கு திட்டமிட்டு செய்ய முடியாத காரணத்தினால், இவர்களுடைய கொள்கை வகுப்புகளெல்லாம் அடிமட்ட மக்களை நிராதரவாக விடுகின்ற காரணத்தினால், இந்த பொங்கலுக்கு பானை கொடுப்பது, சர்க்கரை கொடுப்பது, இது போன்ற காரியங்கள் எல்லாம் பெருமைக்குரிய காரியங்கள் இல்லை. ஒரு நாடு தனிநபர் வருமானத்தில் 138வது இடத்தில் இருப்பது என்பது பெருமைக்குரிய காரியம் இல்லை. ஆகவே இவர்கள் நாட்டிலே தொழில் வளம் பெருகுகிறது என்று சொல்வதெல்லாம் வளமிக்க மனிதர்களின் பெருக்கம் தானே தவிர நாட்டினுடைய முழு பெருக்கம் அல்ல. இல்லை, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கான அதிகாரத்தை பரவலாக்கி இருக்கிறோம். அதே மாதிரி மேயர்கள் அதிகமாக பெண்கள் தான் இருக்காங்க. வழியாக இருக்கிறது. இத்தனை சதவீத ஒதுக்கீடு என்று வருகின்ற போது இந்த மேயரால் இந்த கார்ப்பரேஷன் சிறப்புறுகிறதா இல்லையா என்று இல்லை. இவர்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு இன்னொருவர் நடத்துகிறார்கள். என்னுடைய வாழ்வில் கூட ஒரு கவுன்சிலராக இருக்கிற ஒரு பெண்மணி தான். ஆனால் அவருடைய கணவர் அந்த பணியை செய்கிறார். இது நாம் இந்த பெண்களுக்கு ஒதுக்கீடு என்கின்ற அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம் என்றால், எல்லோரும் முட்டி மூதி சரோஜினி நாயுடு இந்த நாட்டினுடைய தலைவராக வர முடிந்ததற்கு காரணம் நேருவோடும் மற்றவர்களோடும் போட்டியிட்டு இந்த தலைமை பண்பிலே உயர்ந்து நின்றார். ஒதுக்கீடு என்பது யாராவது ஒருவருக்கு என்று சொன்னால் பின்னால் இருந்து இயக்குகிறவன் ஒருவன் இருப்பான்.
நான் பெண்கள் தகுதியற்றவர்கள் என்பது என்னுடைய கருத்தல்ல. அவர்கள் தானாகவே அந்த இடத்திற்கு வர முடிந்தவர்கள் தான். ஆனால் நாங்கள் இத்தனை கவுன்சிலர் வைத்திருக்கிறோம், இத்தனை மேயர் வைத்திருக்கிறோம் என்று சொல்வதிலெல்லாம் ஒன்றும் பொருள் கிடையாது. சரி, வேறு ஏதாவது கேள். இல்லை, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அந்த அவரே விளங்காமல் பேசுவார் முதலமைச்சர். அதை எடுத்து நீ பேசினால் எனக்கு அதற்கு சொல்லு, வேற ஏதாவது கேளு. ஊடகவியலாளர் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து அண்மையில் கைது செய்யப்பட்டாங்க. அவங்களோட முன்பிணை கொடுக்கும்போது அந்த நீதிபதி வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, அரசாங்கம் கவனிக்கப்பட வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்கு, தன்னை எதிர்த்து பேசுறதுனால வந்து ஜனநாயகத்தினுடைய குரலை வந்து நெரிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அரசாங்கத்திற்கு ஒரு நீதியரசர் கொடுத்த மிகச்சிறந்த விமர்சனம் அது. அதாவது மற்றவர்களெல்லாம் பேசுகிறார்கள் என்றாலும் அவர் இவர்களுடைய ஊடுருவி பார்த்து உள்ளிருந்து வெளியே கொண்டு வந்து விடுகிறார். அவருக்கு ஆட்கள் இருக்கும் போல் இருக்கிறது. ரொம்ப எந்த ஒன்றையும் நுட்பமாக வெளியே கொண்டு வந்து விடுகிறார். அது பெரிய அவர்களுக்கு இடையூறாக இருக்கிறது. ஆகவே அவரை ஒவ்வொரு முறையும் கைது செய்கிறார்கள். அவருடைய கையை ஒடித்தார்கள் ஒரு முறை. இப்பொழுது இனிமேல் கைது செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அரசாங்கத்திற்கு சவுக்கு சங்கருக்கு பின்னால் தெரிவதை தவிர வேறு வேலை இல்லையா என்று என்றைக்கு நீதிமன்றம் கேட்டுவிட்டதோ இனிமேல் அதை செய்ய மாட்டார்கள். கேவலம். இந்த நாட்டில் இன்னமும் தடா சட்டம் இருக்கிறது, குண்டாஸ் இருக்கிறது. ஒரு ஜனநாயக நாட்டில் குண்டாஸ் இருக்கிறது என்று சொன்னால் அது ஜனநாயக நாடே இல்லை என்று நான் சொல்லுகிறேன். குண்டாஸ் எதற்காக இருக்க வேண்டும்? எந்த குற்றம் நீ செய்கிறாயோ அந்த பிரிவின் கீழே வழக்கு தொடு. உன்னை அவமதிக்கிறார்கள் என்றால் அவமதிப்பு சட்டம், டிஃபமேஷன் சூட் போடுவதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது. அரசாங்கம் எப்படி இழிவுபடுத்தப்படுகிறது என்று சொல்லி நீ வழக்கு போட முடியும். எல்லாவற்றுக்கும் பிரிவுகள் இருக்கின்ற போது, சட்டங்கள் இருக்கின்ற போது, அப்படி இல்லாவிட்டால் அதற்கான சட்டங்களை செய்து கொள்வதற்கு உனக்கு சட்டமன்றம் இருக்கின்ற போது, ஒரு காரணமும் இல்லாமல் இந்த அரசாங்கம் ஒரு மனிதனை பிடித்து குண்டாசிலை வைப்பது, அவனை ஓராண்டுக்கு வைத்திருப்பது, 6 மாதத்திற்கு வைத்திருப்பது என்று ஒரு மக்களாட்சி நாட்டில் ஒரு சட்டம் இருக்குமானால் அது மக்களாட்சி நாடே இல்லை என்று நான் சொல்லுகிறேன். அரசாங்கம் தனக்கு வேண்டாதவர்களெல்லாம் குண்டாசிலை, இப்போ சவுக்கை குண்டாசிலை பிடித்தால் மறுபடியும் ஒரு 3 மாதம் கழித்து வழக்குக்கு போய் இவர் அந்த சட்ட பிரிவுகளின் கீழே போடப்பட்ட காரணத்தினால் இவர் வெளியே வந்து விட்டார். குண்டாசன் என்பது எந்த அரசாங்கமும் யாரை வேண்டுமானாலும் வைக்கலாம். அது பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையாக இருக்குன்னு நினைக்கிறேன். பழிவாங்குகிற நடவடிக்கை தானே. இப்போ சவுக்கு சங்கரை பண்ணியது என்ன பழி வாங்காத நடவடிக்கை? இந்த ஆளுகின்றவர்கள் ராஜாஜியா காமராஜரா தகுதியான மனிதர்களைத்தான், குற்றம் செய்தவர்களைத்தான் அவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்துவார்கள் என்பதற்கு இவர்களெல்லாம் இப்படிப்பட்டவர்கள் தான். ஆனால் இத்தகைய அரசாங்கங்களின் கைகளில் குண்டாஸ் இருக்கிறது. இந்த குண்டாஸ் என்ற ஒரு சட்டம் ஜனநாயக நாட்டில் இருக்குமானால், இது வெள்ளைக்காரன் வைத்திருந்தாலும் சரி, அவன் ப்ரிவென்டிவ் ஆக்ட் என்று வைத்திருந்தான், எந்த ஒன்றாக இருந்தாலும் அவன் வைத்தது தான் சட்டம். உனக்கு வேண்டுமானால் அவன் கூட்டம் நடத்த அனுமதி கொடுப்பான், உன்னை வேண்டுமானால் சிறையில் வைப்பான், எது வேண்டுமானாலும் அவன் செய்வான். அவனுக்காக உருவாக்கி கொண்ட சட்டங்கள் இது. மக்கள் தங்களுக்காக உருவாக்கி கொள்கின்ற சட்டங்கள், தங்களுடைய பிரதிநிதிகளின் வழியாக உருவாக்கி கொள்கின்ற சட்டங்கள். அதில் எதற்கு குண்டாஸ் இருக்க வேண்டும்? சிறையில் இருக்கின்றவர்களில் 10 பேர் 10,000 பேர் ஒரு பேச்சுக்கு வைத்துக்கொள், 10 பேர் குற்றம் செய்துவிட்டு சிறையில் இருக்கிறார்கள் என்றால் விசாரணை கைதிகளாக 20 பேர் இருக்கிறார்கள். ஓராண்டு 2 ஆண்டு அல்ல, பல ஆண்டுகள் இருக்கிறார்கள், 10 ஆண்டுகள் இருக்கிறார்கள், 15 ஆண்டுகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிணையில் வருவதற்கு ஏன் வாய்ப்பில்லை என்றால், சொத்துடையவன் பிணைக்கு தங்களுடைய சொத்தை காட்டுவதற்கு அவனுக்கு ஆள் இல்லை. இது நாடே இல்லை. இதை பற்றி விமர்சிப்பதற்கு இங்கே ஒரு எதிர்கட்சிக்கும் யோக்கியதை இல்லை என்று நான் சொல்லுகிறேன். இத்தனை கட்சிகள் இருக்கின்றன, கொஞ்சம் பேர் கொத்தடிமையாக ஒவ்வொரு கட்சிக்கும் கூட்டணியாக இருக்கிறார்கள். புதிய கட்சிகள் எதேதோ பேசுகிறார்கள். ஒரு கடுமையாக நியாயமாக நாட்டினுடைய சிக்கல்கள் குறித்து பேசுகின்ற விஜய் பேசுகிறாரா? விசாரணை கைதிகளின் எண்ணிக்கை எதற்காக இவ்வளவு இருக்க வேண்டும்? ஒவ்வொரு மனிதனும், ஜெயில் என்பது கட்டாயமில்லை, பெயில் என்பது ஒரு மனிதனுடைய உரிமை. அவன் போனால் அவனுக்கு சொத்துள்ளவன் ஜாமீன் கொடுப்பதற்கு ஆள் இல்லை என்று சொன்னால், ஏழையாக இருக்கின்றவனெல்லாம் குற்றம் சாட்டப்பட்ட நிலையிலேயே ஓராண்டு சிறைக்குரிய குற்றத்தை அவன் புரிந்திருந்தால் 7 ஆண்டு சிறையில் இருக்கிறான். இது இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கிறது. இதெல்லாம் ஆவணங்களிலே இருக்கிறது. இது முழுவதும் அறிவாளிகள் பேசுகிறார்கள். ஆனால் நாட்டு மக்களிடம் இந்த செய்திகள் போய் சேருவதில்லை. மக்களுக்காக ஆளப்படுகின்ற ஆட்சியே இல்லை இது என்று சொல்கிறேன்.
ஒரு மனிதன் விசாரணை கைதியாக 8 ஆண்டு 10 ஆண்டு 15 ஆண்டுகள் சிறையில் இருக்கிறான். சிறையிலே இருக்கிற கைதிகளிலேயே 2 பங்கு விசாரணை கைதிகள், 1 பங்கு தான் குற்றம் செய்துவிட்டு தண்டனை அனுபவிக்கிறவர்கள் என்றால் நீதியரசர்கள் எல்லாம் இதை பார்த்து கொண்டுதானே இருக்கிறார்கள். இதற்கு ஒரு சட்டம் அவர்கள் சட்டம் செய்ய முடியாது. சட்டம் செய்வதற்கான உரிமை பாராளுமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் தான் இருக்கிறது. இதை குறிப்பிட்டு எதற்காக அவர்கள் விசாரணை கைதிகளாக இவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்பதில்லை. நாட்டிலே ஒரு மனிதனுடைய வருமானம் என்பது 300 ரூபாய் தான். இந்த 300 ரூபாயில் 138வது இடத்திலே இந்த நாடு இருக்கிறது. ஆனால் இந்தியா வளத்தில் பெருகி இருக்கிறது என்று பேசுகிறோம் என்று சொன்னால் அடிமட்ட மக்கள், எல்லா மக்களுக்குமான உரிமை இங்கே இல்லை. இங்கே ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் என்ற பேதம் இந்த நாட்டில் பெருகி கொண்டே போகிறது. சரி விடு, என்ன கேட்டாய் நீ? ஆகவே இவர்களெல்லாம் சும்மா ஒரு தகுதி வாய்ந்தவர்கள் ஆண்ட நாடு இது. ராஜாஜியும் காமராஜரும் ஆண்ட நாடு. ராஜாஜிக்கு நிகரான ஒரு ஆட்சியாளனும் ராஜாஜிக்கு நிகரான ஒரு அறிஞனும் சிந்தனையாளனும் இந்த 200 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் பிறக்கவும் இல்லை. இன்னும் 200 ஆண்டுகளுக்கு அவனை போல் ஒருவன் பிறக்கப் போவதும் இல்லை. அவர்களெல்லாம் புதிதாக சிந்திப்பார்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு ரேஷன் கடையை எடுக்கிறார் தைரியமாக. ரேஷன் கடையை எடுத்தால்தான் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும். ரேஷன் கடைகள் பிழையாக அமைக்கப்பட்டு எடுக்கிறார். விவசாயிக்கு 8 அணா 4 பைசா தான் என்று நீ 3 ரூபாய் வட்டி போடலாம். 100 ரூபாய்க்கு 3 ரூபாய் வட்டிக்கு நீ கடன் கொடுத்துருக்கலாம், அவன் ஒப்புக்கொண்டு வாங்கியிருக்கலாம். 8 அணா 4 பைசாவுக்கு மேல் நீ வட்டி வாங்குவது குற்றம் என்று சட்டம் போட்டார்கள். இந்த மாதிரி கண்டறிந்து கள்ளுக்கடையை ஒழிக்க நினைக்கிறார். கள்ளுக்கடையை ஒழிக்க நினைக்கிற போது இவர்கள் சொல்லுகிறார்கள் வருமானத்திற்கு என்ன செய்வது என்று சொல்கிறார்கள். இந்த முட்டாள்களெல்லாம் இப்பொழுது பேசுகிறார்களே, அரசாங்கத்துக்கு 48,000 கோடி டாஸ்மார்க்கின் மூலம் வருமானம் வருகிறது, அந்த பணம் போய்விட்டால் எங்களால் நாடாள முடியாது என்று சொல்லுகிறார்களே, நீ பெண்ணுக்கு பணம் கொடுக்குறேன் என்று சொல்லுகிறாயே, நான் அவனுக்கு 1000 ரூபாய் மாதம் கொடுக்குறேன் என்று சொல்கிறாயே, இந்த பணமெல்லாம் நீ யாரிடமிருந்து சுரண்டுகிறாய்? டாஸ்மார்க் வழியாகத்தானே சுரண்டுகிறாய். ஒரு ஏழை மகனிடம் 300 ரூபாய் சம்பாதிக்கின்றவன் 250 ரூபாய்க்கு குவார்ட்ரு வாங்கி குடிக்க வேண்டும், 50 ரூபா சாக்கனாவுக்கு செலவழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் வீட்டுக்கு வெறுங்கையோடு போகிறான். அந்த குடும்பம் தடுமாறுகிறது. ஏழைகள், அந்த ஏழை குடிப்பதற்கு இந்த நாட்டில் வசதி இல்லாத காரணத்தினால் 250 ரூபாய் கொடுத்து குடிக்க முடியாத காரணத்தினால கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய சாவுகள் நடந்தன. 100 பேர் குரடாகிறார்கள், 10 லட்ச ரூபாய் கொடுக்குறாய். 40 பேர் சாகிறார்கள், 10 லட்ச ரூபாய் கொடுக்குறாய். திருப்பரங்குன்றத்தில் மலையில் தீபம் ஏற்றவில்லை என்று ஒருவன் சொல்லி சேர்த்தால் அவனுக்கு 10 லட்ச ரூபாய் கொடுக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்கவில்லை? அவன் கள்ளச்சாராயம் குடித்து விட்டு சாகவில்லை. கள்ளச்சாராயம் குடித்து விட்டு சாகின்றவனுக்கு 10 லட்ச ரூபாய் கொடுக்குறாய். அவன் என்ன நாட்டுப்பணி ஆற்றி விட்டு சேர்த்தான்? ஆகவே அவன் 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 கொடுப்பது என்றால் எல்லாருக்கும் கொடு. நெரிசலில் செத்த மனிதர்களுக்கு 1 லட்ச ரூபாயோ 2 லட்ச ரூபாய் ஏதோ முதலில் அவர் கொடுத்தார், பிறகு அவர் கொடுத்தார் என்று வைத்துக்கொண்டு 10 லட்சம் கொடுத்தார், பிறகு விஜய் ஏதோ கொடுத்தார். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் இவர்களுக்கு எல்லாம் விளம்பர அடிப்படையில் பேசுகிறார்களே தவிர இந்த 48,000 கோடி வருமானம் வருகிறது என்றால் 48,000 கோடி மக்களுடைய பணம் உறிஞ்சப்படுகிறது. பேருந்துகளெல்லாம் நட்டத்திலே ஓடுகின்றன. பேருந்துகள் முழுவதும் 19,000 பேருந்துகளை வைத்துக்கொண்டு 50,000 ரூபாய் நட்டம் வைத்து கொண்டிருக்கிறாய். யார் சுமக்கிறார்கள் அதை? சும்மா 10 பெண்களுக்கு இலவசமாக நீ போவதற்கு அனுமதி அளித்து விட்டால் அது இந்த இழப்பை ஈடுகட்டுவதற்கு போதுமானதாகுமா? கொடுப்பதென்றால் இது 1000 கொடுப்பதற்கு மானியம் கொடுப்பதை கணக்கில் எழுதுவது போல பேருந்தில் எத்தனை பேர் பயணம் செய்கிறார்களோ அதற்குள்ள பணத்தையும் கணக்கில் எழுதிக்கொள். ஆனால் பேருந்தையே நட்டத்தில் ஓட வேண்டும். 3 பேருந்து வைத்திருக்கிற முதலாளி 3 வீடு 3 பங்களா வைத்திருக்கிறான், 3 வைப்பாட்டி வைத்திருக்கிறான். 3 பேருந்து வைத்திருந்தால் அவ்வளவு வருமானம் அதில் வருகிறது. இரவு ஆம்னி பஸ் ஓட்டுகிறார்களே அவர்களெல்லாம் பெருக்கிக் கொண்டே போகிறார்கள் தங்களுடைய பேருந்துகளை, அவ்வளவு வருமானம் அதில் வருகிறது. ஆனால் நீ பேருந்து ஓட்டுகிறாய், 50,000 கோடி கடன் இருக்கிறது. இந்த 4.5 ஆண்டுகளில் நீ 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாய். இதே ஒரு காங்கிரஸ்காரன் சொன்னான், உத்தரப்பிரதேசம் நம்மை விட 2 மடங்கு பெரிய மாநிலம், நம்மை விட வறிய மாநிலம், இப்பொழுது கொஞ்சம் பரவாயில்லை, அவர்கள் தமிழ்நாட்டை போல 2 மடங்கு கூடுதல்.
அப்படியானால் 4.5 லட்சம் கோடி நீ கடன் வாங்கியதற்கு அவன் இந்த 4.5 ஆண்டுகளில் 9 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டும். நம்மை விட குறைவாக கடன் வைத்திருக்கிறான். நீ 4.5 ஆண்டுகளில் 4.5 லட்சம் கோடி கடன் வைத்திருக்கிறாய். 1947 எடப்பாடி ஆண்ட காலம் வரையிலும் தமிழ்நாட்டினுடைய கடன் 5 லட்சம் கோடி. நான் சொல்லுவது எத்தனை ஆண்டு காலம்? 47. 75 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம் இந்த நாட்டில் மொத்த கடன் 5 லட்சம் கோடி. ஒருவனுடைய ஆட்சியில் 4.5 ஆண்டுகளில் 4.5 லட்சம் கோடி. என்ன செய்கிறாய்? அதே காங்கிரஸ்லேருந்து எம்பி திரும்ப பதில் சொல்லியிருக்கிறாங்களே, என்னன்னா தமிழ்நாட்டில் வாங்கப்படக்கூடிய கடன் வந்து மருத்துவத்திற்கும் சுகாதாரத்திற்கும் பெண்களினுடைய இதுக்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் கல்விக்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்படுது இல்லை அப்படின்னு யார் இந்த செல்வ பெருந்தகை ஜோதிமணி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஜோதிமணி செல்வ பெருந்தகையெல்லாம் ஒத்துவதற்காக பிறந்தவர்கள் ஏதாவது அவர்களெல்லாம் காங்கிரஸ்காரர்களா என்று கேட்கிறேன். ஒரு காங்கிரஸ்காரன் கேட்ட கேள்வி, இவ்வளவு பெரிய 2 மடங்கு மக்கள் தொகை உள்ள நாட்டில் அவர்கள் மருத்துவத்திற்கு செலவு செய்யவில்லை, வேறு எதற்கும் செலவு செய்யவில்லை. இந்த நாட்டில் நீ 50-60 ஆண்டுகளுக்கு வாங்காத கடனை 4.5 ஆண்டுகளில் வாங்கியிருக்கிறாய். செவிலியர்களுக்கு 19,000 பேர் வந்து போராடுகிறார்கள். எங்களுக்கு 15,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாய், 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாய், எங்களை நிரந்தரப்படுத்தவில்லை என்று சொன்னால் சுகாதார அமைச்சர் சொல்லுகிறார், இந்த மாதிரி வந்து காலி இடங்கள் இல்லை என்று. காலி இடங்கள் இல்லை என்றால் 2 ஆண்டுகளாக அவர்களுக்கு எதற்கு வேலை செய்ய சொன்னாய்? சும்மா விட்டு போகிறார்கள். அவர்கள் வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கிற காரணத்தினாலே தானே அவர்களை 2 ஆண்டுகளாக நர்ஸுகளாக வைத்திருக்கிறாய். ஒரு அரசாங்கம் நர்ஸுகளை 2 மாதம் 1 மாதம் தற்காலிகமாக வைத்திரு, 10 நாள் வேலைக்கு தற்காலிகமாக வைத்திரு, இல்லை 3 மாதம் கூட வைத்திரு, ஒரு 6 மாதம் வைத்திரு. பிறகு அவர்களை நிரந்தரமாக்க வேண்டுமா வேண்டாமா? இது என்ன தனி முதலாளியா? உறிஞ்சியது போதும் என்று நினைப்பதற்கு நாட்டு மக்களுக்காகத்தான் நடத்துகிற இந்த கரூர் எம்பியிடம் சொல்லுங்கள், இந்த நாட்டில் 19,000 நர்ஸுகள் தற்காலிகமாகவே இருக்கிறார்கள். அவர்களை நிரந்தரப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கத்துக்கு யோக்கியதை இல்லை. 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கினாய், என்ன செய்தாய்? 20,000 செகண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் தொடர்ந்து 18,000-17,000 ரூபாய் சம்பளத்தில் பல ஆண்டுகளாக அவர்கள் தற்காலிகமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கல்லூரிகளிலே வேலைக்கு போன காலம் முதல் வழுக்கை விழுந்து அவன் ஓய்வெடுக்கின்ற காலம் வரையிலும் அவன் நிரந்தரமாக்கப்படவில்லை. பேருந்துகள் ஓட்டுகின்றவர்களை முகமைகள் மூலமாக எடுக்கிறீர்கள். அவனுக்கு நீ கொடுக்குற சம்பளம் 500 ரூபாய் ஒரு டிரைவருக்கு. ஒரு தனியார் 2,000 ரூபாய் கொடுக்குறான் ஒரு நாள் ஓட்டுவதற்கு. நீ 500 ரூபாய் கொடுக்குற. கண்டக்டருக்கு 500 ரூபாய், டிரைவருக்கு 600 ரூபாய். முகமே ஏஜென்சி மூலமாக ஆள் எடுக்கிறாய். அரசாங்கமாக நடத்துகிறாய். ஒரு முதலாளி தான் இப்படியெல்லாம் சொல்லுவான். முதலாளிகளே தகுதிக்கேற்ற சம்பளம் கொடுக்கவில்லை என்றால் நல்ல ஆள் கிடைக்க மாட்டான், தகுதியான ஆள் கிடைக்க மாட்டான் என்று கருதுகின்ற போது அரசாங்கம் என்பது இங்கே கல்லூரிகளிலே 18 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் கிடையாது. அவர்களுக்கு நீ நிரந்தரமாக ஆக்கி அவர்கள் சம்பளம் கொடுப்பதில்லை. நர்ஸுகள் அப்படி, சுகாதார தொழிலாளர்கள் இருக்கிறார்களே, தூய்மை பணியாளர்கள், அவர்களை நிரந்தரப்படுத்து என்று அவர்கள் சொன்னால் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறேன் என்று இந்த ஆள் சொல்லுகிறார். ஏதாவது இவருக்கு ஆளுகிற யோக்கியதை ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறேன். இந்த கரூர் எம்பியும் இந்த மதுரை எம்பியும் மற்றவனும் ஜால்ரா போடுவதற்காகவே பிறந்தவர்கள். இவர்களெல்லாம் எம்பிகளாக ஆவதற்கு இந்த திமுக தான் காரணம் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அதனாலே இந்த பெரிய வாக்காளர் பட்டியல் திருத்தம் வந்ததே, இதற்கு இந்த கரூர் எம்பி அந்த படிவத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பேட்டி கொடுத்திருந்தால் நானே பயந்து விட்டேன், நம்முடைய ஓட்டை பறிபோய் விடுவோம் என்று. ஒரு கட்டமும் இல்லை. உன் பேர் சொல்ல வேண்டும், உன் தகப்பன் பேரை சொல்ல வேண்டும், உன்னுடைய பிறந்த தேதியை சொல்ல வேண்டும், நீ எந்த வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்துகிறாய் என்று சொல்ல வேண்டும். அது மட்டும் உனக்கு தெரியும். எந்த படிவம் எத்தனாம் பாகம் என்று அவனே கொடுத்து விடுவான் உனக்கு. ஒரு படம் ஒட்டி கொடுத்து கையெழுத்து போடுவதில் என்ன இருக்கிறது? மிந்தி வாயாலே சொல்லுவாய் 8 பேர் எங்கள் வீட்டில் இருக்கிறார்கள் என்று. 8 பேர் யார் யார் என்று கேட்டு எழுதி கொண்டு போவான். புரிகிறதா? இப்பொழுது அது கிடையாது. படிவத்தில் கையெழுத்திட்டு ஏற்கனவே வாக்காளராக இருந்தால் ஒரு ஆதாரமும் நம்மிடம் கேட்பதில்லை. ஏற்கனவே நீ வாக்காளராக இல்லை என்றால், புதிய மனிதன் என்றால், புதிய வாக்காளர் என்றால், நீ யூ ஆர் ரிலேட்டட் டு ஹூம் என்று கேட்கிறான். நீ எங்கிருந்து வந்தாய்? என்னுடைய தகப்பனாருக்கு இங்கே வாக்கு இருக்கிறது, அவருடைய வாக்கு உள்ளது, அவருடைய மகன் நான். ஓகே, இப்பொழுதுதான் ஒழுங்காக ஆகிறது. நீ எல்லாம் பேசுகிறாயே, 95 லட்சம் வாக்காளர்கள் இங்கே நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று. 25 லட்சம் பேர் செத்து போயிருக்கிறான். 25 ஆண்டுகளாக வாக்கெடுப்பே நடத்தவில்லை, வாக்காளர் பதிவே நடத்தவில்லை, சரிபார்க்கவில்லை. 25 லட்சம் பேர் செத்து போயிருப்பான். பல பேர் இடம் மாறியிருப்பான், ஊர் மாறியிருப்பான், முகவரி மாறியிருப்பான். அவனெல்லாம் புதிய முகவரியிலே பதிந்திருப்பான். பழைய முகவரி விடுபட்டிருக்கும்.
நான் சொல்லுகிறது தான். இப்பொழுது நீ இன்னொரு இடத்துக்கு போய்விட்டாய் என்றால் 1000 விளக்கில் இருந்தால் இப்பொழுது சேத்துப்பட்டுக்கு போய்விட்டாய் என்றால் சேத்துப்பட்டில் பயந்து கொள்வாய். 1000 விளக்கில் விடுபட்டிருக்கோம். உன்னுடைய வாக்கு பறிக்கப்பட்டதா? இந்த கரூர் எம்பி வாயை பிளந்து கொண்டு பேசுகிறாரே, இந்த வாக்கு பறிக்கப்பட்ட வாக்கா? நீ ஒழுங்காக இடம் மாறுகிற போது அந்த இடத்துல இருக்கிற வாக்கை நீக்கிவிட்டு புதிய இடத்துல நான் சேர்கிறேன் என்று சொல்வதில்லை. இது என்னுடைய வேலை இல்லை என்று பேசாமல் போகிறாய். அப்படியானால் ஒவ்வொரு முறையும் வாக்காளர் படிவங்கள் சரிபார்க்கப்பட வேண்டும். 25 ஆண்டுகளாக நடத்தவில்லை. ஆகவே சரிபார்த்தார்கள். அதற்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னார், பார்த்தீர்களா, முஸ்லீம்களுடைய ஓட்டுக்களை எல்லாம் நீக்கப் போகிறார்கள் என்று சொன்னார். எந்த ஓட்டு நீக்கப்பட்டது? ஒரு முதலமைச்சராக இருக்கிறாய், பொறுப்போடு பேசுகிறாயா என்று கேட்கிறேன் நான். எந்த முஸ்லீமுடைய, எந்த முஹைதீனுடைய ஓட்டு நீக்கப்பட்டது சொல்லு, சான்று காட்டு. 80 லட்சம் பேர் இருக்கிறார்கள், இந்த 95 லட்சம் நீக்கப்பட்டிருக்கிறது. இவரெல்லாம் இடம் மாறியவர்கள், இறந்தவர்கள் இவர்கள் தானே தவிர மறுபடியும் அவன் தேதி வைத்திருக்கிறான். விட்டு போனவர்கள் விண்ணப்ப படிவத்தை வாங்கி கொண்டு பதிவு செய்தார்கள். பதியவில்லை என்றால், உனக்கு ஓட்டின் மீது விருப்பம் இல்லை என்றால் நீ வாக்காளராக இல்லாமல் இருக்கலாம். அவன் கட்டாயப்படுத்த மாட்டான். ஆனால் ஆதார் கார்டு வந்து விட்டதை இப்பொழுது, முன்பெல்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது, நான் குடிமகன் என்று சொல்லி கொண்டாலே போதுமானது. ஆதார் கார்டு வந்த பிறகு எல்லாமே பதிவுக்குள்ளாகின்ற போது, எல்லாமே அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகின்ற போது, வாக்காளர் பதிவும் கட்டுப்பாட்டுக்குள் வருமா வராதா? இல்லை, ஆதாரே அவங்க ஆவணமாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு அதெல்லாம் எடுத்துக்கொள்கிறான். நீ அவன் பேசுவதை கேட்டு நீ பேசுகிறாயே தவிர, ஆதார் கார்டை 13 ஆவணங்களில் ஆதார் ஒன்று நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. அப்புறம் எதுக்கு இதை தெரிஞ்சு கேள்வி கேட்கிறேன்? 95 லட்சம் பேர் உன்னுடைய பகுதியிலே நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நீ பேசுகிறாயே, 85 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் குஜராத்தில். எல்லா மாநிலங்களிலும் 40 லட்சம், 50 லட்சம், 60 லட்சம், பீகாரில் 60 லட்சம், குஜராத்தில் 85 லட்சம் வாக்குகள் தன்னுடைய தொகுதியில் உன்னை போல் கள்ள வாக்கு போடாமலே மோடி குஜராத்தில் ஜெயிக்க முடிந்த காரணத்தினால் 85 லட்சம் வாக்குகளை அவர் தைரியமாக நீக்கியிருக்கிறார். அவர் அந்த வாக்குகளை வைத்துக்கொள்ள வேண்டியதானே? வாக்குகள் கூடுதலாக குஜராத்தில் 5 லட்சம் வாக்குகள் தான் நீக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டில் 95 லட்சம் வாக்கு நீக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எனக்கு புரியும். குஜராத்தில் 85 லட்சம் வாக்குகளை நீக்கியிருக்கிறார்கள். ஏனென்றால் 25 ஆண்டுகளாக வாக்கெடுப்பு சரிபார்க்கப்படவில்லை. வாக்காளர் படிவங்களில் இருக்கின்ற பெயர்கள் சரிபார்க்கப்படவில்லை. அதன் காரணமாக செத்தவனும் இருக்கிறான். 2 பகுதியில் இடம் மாறி இந்த தொகுதியில் இருப்பாய், இங்கே ஒரு பதிவு இருக்கும், இன்னொரு தொகுதிக்கு போவாய், அங்கே ஒரு பதிவு இருக்கும், 2 இருக்கும், நீக்க மாட்டார். இப்பொழுது எல்லாமே சரிபார்த்து நீக்கப்படுது. இதற்கு போய் இந்த விஜய் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறார். வாக்காளர் படிவ திருத்தம் என்பது மோசடி என்று சொல்லி இவர் பெரிய போராட்டம் ஒன்று நடத்துகிறார். அதுக்கு ஒரு 10,000 பேர் வருகிறான். அந்த 10,000 பேருக்கு தான் சிந்தனை இல்லை, வழி நடத்துகிற தலைவனுக்கு சிந்தனை இருக்க வேண்டுமா இல்லையா? வாக்காளர் படிவத்தில் என்ன தப்பு நடந்திருக்கிறது? எதற்காக விஜய் போராடினார்? நீ போராடுவது அடிப்படையான காரணம் பற்றியதா என்று கேட்கிறேன் நான். நியாயமான காரணம் பற்றியதா என்று கேட்கிறேன். நியாயமான காரியத்தை ஒரு தேர்தல் ஆணையம் செய்கின்ற போது இதற்கு எதிராக போய் ஒரு 10,000 பேரை கூட்டிக் கொண்டு நீ ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாய் என்றால் உனக்கும் அரசியல் தெளிவில்லை. உன் பின்னால் 10,000 பேர் இந்த வாக்கெடுப்பு முறை பதிவு என்பது தவறானது என்று கத்தினானே, அவனுக்கும் யோசனை இல்லை. அவனுக்கு இல்லாவிட்டால் பரவாயில்லை, உனக்கு இருக்க வேண்டுமா இல்லையா? ராகுல் காந்திக்கும் இல்லைன்னு. ராகுல் காந்தி இதை சொல்லுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஓட் தெப்ட் என்று சொல்லுகிறார், ஓட் சௌரி தெப்ட் என்று சொல்லுகிறார். எனக்கு அது பீகாரில் சொன்னார், பெங்களூர்ல அதே மாதிரி நிரூபிக்கிறாரு. அதே மாதிரி நிரூபிக்கிறது இங்க பாருங்க, ஒரே வீட்டில் 89 வாக்கு இருக்கிறது என்று நிரூபிக்கிறாயே, அதனாலே தான் இந்த பதிவு நடக்கிறது, இந்த சரிபார்ப்பு நடக்கிறது. ஒரு வீட்டில் எப்படி 89 பேர் பதிவு இருக்கும்? சரிபார்க்கவும் விடமாட்டேன் என்கிறாயே. ஏற்கனவே இவர் 3 மாதத்திற்கு முன்னால் சொன்னார், ஒரு வீட்டில் இத்தனை வாக்குகள் இருக்கின்றன, இந்த இடத்தில் 340 வாக்குகள் இருக்கின்றன, இருக்க முடியுமா என்று கேட்டார். சரிபார்த்து இவைகளெல்லாம் நீக்கப்படுகின்றன, அதையும் சரி செய்ய விடவில்லையே நீங்கள். பீகாரில் 60 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்ட போது ஊ என்று கூச்சலிட்டீர்களே, 95 லட்சம் வாக்குகள் இங்கே நீக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் 80 லட்சம், 90 லட்சம், 60 லட்சம், 50 லட்சம் வாக்குகள் நீக்கப்படுகின்றன. ஒன்றும் சரிபார்க்காமல் கோழி மேய்ந்து கிடந்தது இந்த ஆட்சி முறையே. பிஜேபி அரசாங்கத்தை காரணம் பற்றி நீ விமர்சிப்பாயானால் அந்த விமர்சனம் நல்ல விமர்சனம், அது மோடிக்கே நல்லது. எந்த ஒரு நியாயமான தலைவனும் மாற்று கருத்தை வரவேற்பான். நீ என்னை செய்வது தப்பு என்று சொன்னால், நான் பேசுவது தவறு என்று நீ சொன்னால், நான் ஒழுங்குபடுத்தி கொள்வதற்காகத்தான் நீ அதை சொல்லுகிறாய். நீ முட்டாள்தனமாக சொன்னால் அப்படி சொல்லுகிறாய் என்று வேண்டுமானால் நான் சொல்லலாமே தவிர, இல்லாவிட்டால் என்னுடைய கருத்தை நான் ஒழுங்குபடுத்தி கொள்ள நீ மாற்று கருத்து வைத்தால் உதவும். அதுபோல்
மாற்று அரசாங்கங்கள், மாற்று கட்சிகள் மாற்று கருத்துக்களை வைக்கட்டும், அதில் ஒன்றும் படையில்லை. அதுதான் மக்கள் ஆட்சி முறையினுடைய ஒரே ஒரு சிறப்பு. மக்கள் ஆட்சி முறை சிறந்த முறை என்றாலும் சொல்ல முடியாது. அதெல்லாம் மெஜாரிட்டேரியன் ரூல், கூடுதலான மக்கள் குறைவான மக்களின் மீது ஏறுவது தான் ஜனநாயகம்.